friends and parents, welcome back to our channel. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜ்ல MBBS சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் என்ன, லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூமே பார்க்கலாம். சோ இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரத் மெடிக்கல் காலேஜ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 2020ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரஹாரம் ரோடு, சேலையூர், சென்னையில லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 603 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ்னே சொல்லலாம். அஃபிலியேட்டட் பை கான்ஸ்டிடியூட் காலேஜ் ஆஃப் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சோட அஃபிலியேட்டட்ல இருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா அப்கோர்ஸ் MCC கவுன்சிலிங்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு 5000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம செக்யூரிட்டி அமௌண்ட்னு சொல்லிட்டு, அதாவது ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் ஒரு 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் ஓட சேர்த்து டோட்டலா அப்ளிகேஷன் போடுறதுக்கு 2,05,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். இந்த காலேஜோட ஓவர்வியூவை ஒரு 1 minute பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பத்தி தான். சென்னை சேலையூர் அமைஞ்சிருக்க இந்த மெடிக்கல் காலேஜ் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ற ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்னே சொல்லலாம். கேம்பஸ் ஃபுல்லா ஸ்பேசியஸ் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் லெக்சரர் ஹால், வெல் எக்யூப்டு அனடாமி டிசெக்ஷன் ஹால், மைக்ரோபயாலஜி லேப்னு காம்பிடன்சி பேஸ்டு மெடிக்கல் எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் லைப்ரரி, லேர்னிங் ரிசோர்ஸஸ், செமினார் ஹால்ஸ், செப்பரேட்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாம் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். கிளினிக்கல் ட்ரைனிங்க்கு அட்டாச்சா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ரொம்ப முக்கியம். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், அப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ், ENT, ஆப்தோமாலஜி, டெர்மட்டாலஜி, சைக்காட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாம 24/7 எமர்ஜென்சி சர்வீஸ், ICU ஆபரேஷன் தியேட்டர், பார்மசி, பிளட் பேங்க், பேஷண்ட்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஓவராலா பார்த்தா ஸ்ட்ராங் அகாடமிக்ஸ், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் பேஸ்டு கிளினிக்கல் எக்ஸ்போர்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். பாரத் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. PG கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 13 MD MS கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இவங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல டெய்லி பேஷண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 600+ மேல பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல டோட்டலா 500+ பெட்ஸ் இருக்கு. சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நான் சொன்ன மாதிரி 250 MBBS சீட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பெய்டு சீட்ஸ் கோட்டா தான், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஆனுவல் டியூஷன் ஃபீயா நீங்க 27,50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஒன் டைம் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும், 1 lakh rupee. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இதுவும் ஒன் டைம் சார்ஜஸ் தான். இது ஒரு 15,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அட்மிஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 10,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். 3 வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜஸா நீங்க பே பண்ணீங்கன்னா போதும், ஒரு டைம் மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு நீங்க 27,50,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் பர் இயருக்கு 1,50,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அப்கோர்ஸ் ஷேரிங் ரூமா தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் காஷன் டெபாசிட்னு சொல்லிட்டு 75,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். பட் நீங்க ஹாஸ்டல்ல எந்த விதமான டேமேஜும் ஏற்படுத்த கூடாது. அப்கோர்ஸ் நீங்க ஏதாவது டேமேஜோ இல்ல ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரிடக்ஷன் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. மெஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 75,000 rupees நீங்க பர் இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ். பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் 4 rounds நடந்தது. 4 roundsல என்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 235ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 206ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 185ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 181ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் ரேங்க்கான டீடைல்ஸ். லாஸ்ட் 6 இயர்ல சோ என்ன கட் ஆஃப் என்ன ரேங்க்ங்கறத நம்ம பார்க்கலாம். 2020ல 136ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே 2021ல
உங்களுக்கு 109ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2022ல 97ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2023ல 107ம் 2024ல 180யும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ராக்சிமேட்டா 2023ல இருந்து கிராஜுவலாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 73 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 181ல வந்து பாத்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு. சோ இதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபுல் ரிவ்யூமே பாத்திருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிஎன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எம்சிசி கவுன்சிலிங் இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்டாக் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்பட்டாலும் சரி, நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.